எல்லாம் உள்ளதான் இருக்கு, அழைக்கும். வாங்க மருமகனே, வாங்க வாங்க மருமகனே, நாராயணா என்னும் பாராயணோ, நாராயணா என்னும் பாராயணோ, நலம் யாவும் தருகின்றது அம்பி. என்ன வாயுது அம்பி? க்ளோஸ் க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ். உங்களை பார்த்தோன்னு பொழுதுபடுத்து மாமி. என்னது வாய் இருக்கா? இருக்கிற மாமியோட நீங்க திரும்ப என்னம்பி லேட்டஸ்ட் மாமி போல இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? சௌராஷ்டிரால இருந்து இருக்கீங்க. அவசரத்துக்கு தான் கட்ட முடிஞ்சிச்சு. கொஞ்சம் திரும்புங்க. சிமெண்ட் மட்டும் கொஞ்சம் முட்டாமல இருக்கு. என்ன காரணம்? சாப்பாடு ஹெவியா மாமா போட்டுருக்காங்க. இருக்கு இருக்கு. என்ன சொன்னோடனே சிரிப்பு பார்த்தீங்களா? சொல்லுங்க அம்பி. அதுல பாருங்க. நம்ம கேட்டீங்களா? என்ன கேட்டேன்? பஸ்ல வந்தீங்களா இல்ல ரயில்ல வந்தீங்களான்னு கேட்டேன். பஸ் கிடைக்கல, எனக்கு ரயில் கிடைக்காம ஒரு சிறப்பு வானம் உங்களுக்கு கிடைச்சு. இந்த அவளுக்கு வந்துச்சு. எங்க சொந்த பந்த பார்த்தோம்னா அப்படியே ரெண்டோ. நீ எப்படி வந்தீங்க? 4 கால் வாகனம். 4 காரா? கார்ல வந்தீங்களா? அது ஒரு விசித்திரமான வாகனம். என்ன வாகனம்? அதெல்லாம் இருக்கட்டும். மாமா வெளிநாடு போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். வெளிநாடு போயிட்டாருன்னா அப்ப மணி அடிக்க ஆள் இல்ல. அதெல்லாம் நிறைய இருக்கு. அதாவது கோயில்ல ஆமா. நான் எப்படி நினைச்சேன் நிறைய இருக்கணும்னா வேற வேற புடிச்சுக்கிட்டே இருக்கா. அப்பா நீ ஆப்பு பெரிய ஆப்பு வைக்க போறேன். மணி ஏகப்பட்ட மணி இருக்கா. இருக்கு பஸ்லயும் வரல மாமி, ரயிலையும் வரல மாமி. மாமி மாமி காமி. எதையாவது காட்டுங்க, நானும் பாத்துட்டு போறேன். ஆத்துல உங்க பேர் என்ன? இப்படி வந்து மாட்டி விடலாமா? என்ன மாட்டி விடக்கூடாது. ஆத்துல உங்க பேர் என்ன? ஆத்துல என்னோட பேரு சிவகாமி. இன்னையில இருந்து மாத்திட்டேன். gmail.com yahoo.com மாதிரி Facebook இன்ஸ்டாகிராம்ங்கறாங்க. அப்புறம் என்ன ட்விட்டராம்ல. ஆமா ட்விட்டர்ங்கறாங்க, அதுங்கறாங்க. இன்று முதல் உங்க பேரை சுட்டி கோமி வைக்கப்படாதோ. வரல மாமி கழுதையில வந்து மாமி. உங்க குள்ளபுரத்துல அப்படி வளைஞ்சிருக்கும்ல. என்னது இது பார்த்ததுல? வளைஞ்சத பார்த்தது இல்லையா? வளைஞ்சு நிறைய இருக்குமே. டபுள் மீனிங் அப்படியெல்லாம் இல்ல. என்ன இருக்கும் சொல்லுங்க. இல்ல மாமி, நேக்கு ஆத்து தண்ணியும் பிடிக்காது, நேக்கு ஊத்து தண்ணியும் பிடிக்காது. உங்க குள்ளபுரத்துல இருக்கும்ல. பாம்பா? பாம்பா என்ன வேற பாம்பு தானே? பாம்பு தான் உசு உசுன்னு வரும். சத்தம் இல்லாத பாம்பெல்லாம் நீங்க பார்த்ததுல? சத்தம் போடுற பாம்பு தான் பார்த்துருக்கீங்க. சவுண்டு மாமி, சவுண்டு. சவுண்டா? குழாவுல சத்தம் மட்டும் தான் வருது. அதாவது தண்ணி இல்லாத பைப்ல தான் சத்தம். புஷ்ஷுன்னு ஒரு சவுண்ட் வரும். அதெல்லாம் இந்த சவுண்ட் இல்லையா? அதுவும் ஆனா பாருங்க, இந்த குழாவுல சத்தமே இல்லை மாமி.
அது கொல்லா தண்ணி போதும் மாமி மாமி கொல்லா தண்ணி போதும் மாமி கொல்லா தண்ணி போதும் மாமி சாந்தி பாக்கு குட்கா பீடா ஹான்ஸ் கூலிப்பு இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கஞ்சா ஐயோ பிடிக்கும். அது சுருட்டி சுருட்டி வைக்கணும். அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்சதெல்லாம் என்ன தெரியுங்களா? என்ன இருக்க வந்துடுறாரு தம்பி. மாமி என்னமோ கேட்கிறாளே கொட்டை என்ன நீங்க இதை தூக்கிட்டு நிக்கிறீங்களா? என்ன திரும்ப போறீங்களா? அது பக்கத்துல சுத்தி ஆட்டுக்கு அதை எடுங்க மாமி. அம்மி எதுக்கு இது? கொட்டை உடையலன்னா அப்படி வச்சு வச்சு அடிக்கணும். இதெல்லாம் வேஸ்ட் சின்ன. ஓஹோ அதாவது அந்த கொட்டை பருப்புங்கிறது பெருசு, அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். கொட்டை பருப்பு அது ஆமா ஆமா. இது சும்மா டம்மி. இது வந்து சின்னதா இருக்கு. இது உட அப்பா அத்தா தண்ணியா? இது உடஞ்சு. ஆமாமா தம்பி உங்க வீட்டு சாமான் சின்னதா இருக்கா வச்சுங்க. இதான் நீங்க அடிக்கலாக்கி கொட்டை அடிக்கலாக்கி இல்ல. இந்த கொட்டை பாக்குங்க. என்னடா தம்பி சரி அவங்க நீங்க கம்முனுங்க. நான் கூட சிரிக்கலையான்னு நினைச்சேன். லைட்டா கொஞ்சம் அந்த தண்ணி திருப்பிட கூடாது. அவங்க சிரிக்கிறாங்களா சிரிக்கலையான்னு தெரியாமையே பல நேரம் ஓட்டிட்டு இருக்கிறேன் நான். அப்புறம் இந்த மாமி கேட்டாலே நீங்க ரெண்டு பக்கமும் அடிக்கிறவங்க உங்களுக்கு தெரியும். கொட்டைய பாக்கு ஊமை ஐட்டம்ல அவன் ஊமை அவன் தானே செய்வான். அதுல பார்க்க மாமி இந்த பாக்கெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்ப கூட ஒரு பாக்கு விட்டாலாம். என்ன பாக்கு? லேட்டஸ்ட் பாக்கு. இது என்ன பாக்கு? நல்லா பொதுக்குன்னு இருக்கும் தெரியுங்களா? சத்தியமா தெரியாது. அன்னி பாக்கு கேட்டிருக்கீங்களா? ஆமா அன்னி பாக்கு. உள்ள வந்து சகப்பா இருக்கும், வெளியில பச்சையா இருக்கும். ஆமா அதுக்கு பெட் அன்னி பாக்கு. அன்னின்னு சொல்றதுதான் நேக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம்? அண்ணன் பொண்டாட்டி என்னன்னு சொல்லுவோம்? அன்னி. அப்ப பங்காளி பொண்டாட்டிய பண்ணினா சொல்ல முடியும்? அப்படி சொன்னா அடிப்பாங்க. நம்ம தம்பி பொண்டாட்டிய தண்ணினா சொல்ல முடியும்? சொல்லவே கூடாது. சுப்பிரமணிய பொண்டாட்டிய சொல்ல கூடாது. இது மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சு. ஆமா. மீன் பிடிக்கிறவங்க என்னன்னு சொல்லுவோம்? மீனவர்னு சொல்லுவோம். அப்ப மான் பிடிக்கிறவங்கள மா சொல்ல முடியாது. விக்க வந்தா என்ன பண்ணுவேன்? விக்குவேன். விக்கல் வந்தா விக்குவேன். அப்ப நக்கல் வந்தா நான் பண்ண மாட்டேன். நான் பண்ண மாட்டேன். அவங்க பண்ண தெரியாது. குலசத்தான். சரி தங்கச்சி எது? தங்கச்சி எந்த வகையில் தங்கச்சி இருக்குது? வாங்க. அது என்னமோ சொல்லணும் வந்து மறந்துட்டு உங்களால போங்க. அது பாக்கு மணப்பற வைந்தேன் மாமி. மணப்பற வைந்தேன். நம்ம தமிழக இருக்கார்ல இவரா? அவருக்கு எப்போதுமே முறுக்கு பிடிக்கும். முறுக்கு மணப்பற முறுக்குன்னா கருக்குன்னு சாப்பிடுவாரு. கருக்குன்னு சாப்பிடுவாரு. வாங்கிட்டு வரதுக்குள்ள முறுக்கு உடைஞ்சு போச்சு. சரா உடைஞ்ச முறுக்க போடுறான்னு கொடுத்துட்டியா? அது மாதிரி நம்ம மச்சான் இருக்கார்ல, நம்ம பேடுகார மச்சான் இருக்கார்ல, அவர் காலையில எந்திரிச்சோன்னு சத்துள்ள ஆகாரமா பாலை ஊத்தி ஆப்பம் சாப்பிடுவார். அப்புறம் வாங்கிட்டு வந்தேன். ஆப்பம் வாங்கிட்டு வரதுக்குள்ள ஆப்பம் பிஞ்சு போச்சு. சரா பிஞ்ச ஆப்பத்தை கொடுறாங்க. பிஞ்ச ஆப்பத்தை. சரி. தமிழ்காரர் இருக்காருல்ல, என்ன கேட்டாரு? வாங்க ரெண்டு பக்கமும் வாசிக்கிறார் இல்லையா? ஆமா. அவருக்கு எப்போதுமே குழிப்பணியாரம் ரொம்ப பிடிக்கும். குழிப்பணியாரம் வாங்கிட்டு ஊத்தியலாம்? வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்டாங்களா? ஐயோ ஏன் கேக்குறீங்க? 4-5 வாங்கிட்டு வந்தேன் மாமி. சாப்பிட்டாங்களா? வாங்கிட்டு வரதுக்குள்ள குழிப்பணியாரம் புட்டு போச்சு. ஒரு முறுக்கு உடஞ்சி போறதுக்கு என்ன சொன்னா? முறுக்கு உடைஞ்சு போய் உடைஞ்ச முறுக்குன்னு சொன்னா. ஒரு ஆப்பம் பிஞ்சு போறதுக்கு என்ன சொன்னா? பிஞ்ச ஆப்பனா. அதே மாதிரி ஒரு குழிப்பணியாரம் புட்டு போனதுக்கு என்ன சொல்லுவான்?
குழிப்பணியாரம் தெரியலையப்பா. தெரியாது உங்ககிட்ட எதிர்ப்பு. அதாவது குழிப்பணியாரம் கொண்டு வரதுக்குள்ள அப்படி புண்டை விழுந்துருச்சு. புண்டு ஆமா விழுந்துருச்சு. தப்பா சொல்லிட்டோம். பரவாயில்ல விழுவுற அளவுக்கு இருக்கு பணியாரம். அதாவது புளி பணியாரம். ஆமா ஆமா ஆமா. என்ன பாக்கு மிஞ்சம் பாக்கு வேண்டாம் மாமி, எனக்கு பான் பராக்கு வேண்டாம் மாமி, கொட்டை பாக்கு போதும் மாமி. பாக்கு பாக்கு வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு வெத்தலை போதும் மாமி. சிம்பிளா எதிர்பார்க்கறாங்க. என்ன கோணி சாக்கு போதும் மாமி, கோணி சாக்கு போதும் மாமி, கோணி சாக்கு போதும் மாமி. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு பிடிக்காது, தமிழ்காரருக்கு பிடிக்காது. நல்ல சத்து உள்ள பழம் அது. ஆமா தம்பி, திராட்சை சத்து உள்ள பழம். இல்ல, ஆப்பிள் வந்து நல்ல விட்டமின் கூடிய பழம் அது. நல்ல சத்து. விட்டமின் என்ன விட்டமின்மா இருக்கு? அதுல ஒரு சத்து இருக்கு, சத்தான பொருள் அது. அது வேண்டாமா உங்களுக்கு? விட்டமின். ஆமா. எப்ப மீன் எல்லாமா உள்ள இந்த அம்மா விட்டமின் இருக்குது. சரி சரி, விட்டையில கூட மீன் இருக்கா? என்னடா பெரிய அதிசயமா இருக்கு. அதுல பாருங்க தம்பி, தேனி போட்டு திராட்சை பழம் மாமி சொன்ன மாதிரி திராட்சை பழம் பெட்டு பெட்டா தொங்கும் தொங்கும். ஏன் சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு? அவரு ஏன் பேசுறோம் தம்பி? அவரு ஏன் ரொம்ப திக்குறாரு, பேச்செல்லாம் உள்வாங்குறாரு? என்ன விஷயம்? அவரு உள்வாங்கிருச்சா? ஓ, அடிச்ச அடியில உள்வாங்கிருச்சு. கல்யாணம் ஆகல, அதுக்குள்ளேயுமே உள்வாங்கிருச்சு. மடக்குது. ஐயோ மாமி, ஏன் தம்பி? அந்த பயலுக்கு கல்யாணமே ஆகலையா? தவளை வச்சு வச்சு மடங்குதான் காடு. மடக்க கூடாதுப்பா தம்பி, மடங்கிருச்சுன்னா அவ்வளவுதான். அதுல பாருங்க, அதுக்குதான் விட்டமின் விட்டமின் சாப்பிட சொல்றாங்க. அதுல பாருங்க, திராட்சையில கொட்டை உள்ளது இருக்கு, கொட்டை இல்லாத இருக்கு. உங்களுக்கு கொட்டை உள்ள திராட்சை பிடிக்குமா, கொட்டை இல்லாத திராட்சை பிடிக்குமா? எனக்கு கொட்டை இல்லாத திராட்சை தான் பிடிக்கும். கொட்டை இல்லாத இப்ப இல்ல, மடங்கி போறதுக்கு இல்ல, போனா இருந்து போனா அவன் தப்ப உருட்டி உருட்டி அடிக்கிறான். தம்பி, 4 பக்கமும் உருட்டி உருட்டி அடிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நல்லா உருட்டி வைக்க போல இருக்கு. ஆனா ஊரகடுக்கு பெருச்சாரி பேர கேட்கிற கதையா? இந்த சிக்னல் எப்படி கொடுக்குற பத்தியா நீ? ஏன் தம்பி சுத்தி அங்க போயிடுச்சு? மடியில வைக்க கூடாதுப்பா, சுத்தி அங்க வச்சோம்னா பெண்டு விழுந்துரும். அதுல பாருங்க,
ஆப்பிள் படம். மகாராஷ்டிரா மட்டும் பெடுத்தா பெருசா தங்கம். ஐயோ கையை கொடுங்க. இன்னைக்குதான் பேசிருக்காரு நம்மளுக்கு. அதுல வந்து உங்களுக்கு சின்ன ஆப்பிள் பிடிக்குமா பெரிய ஆப்பிள் பிடிக்குமா? பெரிய ஆப்பிள் படுத்து. நீ டங்கா வச்சு தும்முன்னு வைக்கும்போது தெரியுமாடா உனக்கு பெருசா தான் பிடிக்கும். நொழுக்குன்றது பிடிக்கும். மூஞ்சில முள்ள கொட்டி அடிக்க பாத்தியா? என்ன நம்பி இங்க அடிக்கும் போது அங்க பெண்டு விழுந்துருச்சு. தம்பி உங்களுக்கு அங்க ஆள் இல்லையா? எங்க பேடுக்கார தம்பி உங்களதான். அவரை விட பாவம் பெரியவர். இந்த தம்பி இருக்காரு அவர்கிட்ட கேளு. இவரு பெரியவரா இருக்காரு அவர்கிட்ட கேளு. அவரை கேட்கணுங்கிறியா? ஏய் போடுறாரு என்ன பார்த்து. ஏயா? ஆமா. எப்பா ஏய் என்னமா போறீங்க? ஏய் இப்படி வாங்க. போகணும். இது என்னது? எது இதான் கீபோர்டா? அப்ப எப்ப மேப்போடு? எது எத்தனை மணிக்கு? 12:30 மேலையா? இது எனக்கு ஒண்ணு அடிக்கடி சொல்றாங்க. என்னமோ சுத்திக்கிறாங்க. அந்த படையை வச்சுமா போய் அமைக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ நல்லா பாயிண்ட் கொடுக்குறானப்பா. எப்படி எல்லாத்தையும் அமுக்குவீங்க? நீங்க அமுக்கிறது தானே வந்திருக்கிறீங்க. அமுக்கிறது ரைட்டு. இடையில புறுக்குன்னு தடவுறீங்களே எதுக்கு? தெரியாம நடந்துருச்சா? உங்களுக்கும் பெட் விழுவும் போல இருக்கு. மாமி இனிமேலே போராட்டம்ல இந்த பிள்ளை என்னையும் சேர்த்து தங்கம் இல்ல தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். இப்படிதான் பேசணும். இப்பதான் மகி மாதிரி பேசுற நீ. இந்த மாதிரி பேசியிருந்தா நேரம் எனக்கு மார்க்கெட் மறுபடியும் பழைய இடத்துக்கு வந்துருப்பேன் நானு. அப்ப என்ன நீங்கள் வந்தது அது வேணுமா இது வேணுமா இது வேணுமா அது வேணுமா கேட்டுட்டே இருக்கேன். எதுவுமே வேணாம் உங்களே சுத்திட்டு வரணும். எதுக்கு உள்ள ரெண்டு வச்சுக்க நம்மள. ஏய் சில் ராமாமணி நாம என்னோட பொண்ணு எங்க அழைக்க நான் போய் பார்த்து வந்துறேன். சின்ன பொண்ணு அழைக்கட்டுமா பெரிய பொண்ணு அழைக்கட்டுமா? சின்ன பொண்ணு அழைக்கட்டுமா காரணத்தை சொல்லிட்டு அழுகுடா. என்ன அவங்க சங்கு ஊதுறா? நீ ஊதுறத பத்தி தான் ஊதுறாங்க. நீ சொல்லு. உள்ள போன உங்க பெரிய பொண்ணை பார்த்தேன். பெரிய பொண்ணு பார்த்தேன். என்னாச்சு தம்பி? நான் காமெடி பண்ண வந்தேனா நீங்க காமெடி பண்ண வந்தீங்களாடா? சொல்லுடாம்பி என்னாச்சு? ஏய் என்னடாச்சு? உள்ள போனா உங்க பெரிய பொண்ணை பார்த்தேன். எனக்கு பிடிக்கல. ஏன்டா நீ நல்லா அழகா இருப்பாளடா? பிடிக்கல. ஏன் உங்க கிரைண்டர் பெரிய கிரைண்டரா இருக்கு. அந்த கிரைண்டர் அதை விட மோசமா இருக்கு. அவ கொஞ்சம் நெய் சாதம் அதிகமா சாப்பிடுவாடா. நெய் சாதம். நெய்? ஆமா. நீங்க நெய்யை ஊத்தி சாப்பிடுவீங்களா? நமக்கு பிடிக்காது. ஓஹோ. நீங்க சின்ன பொண்ணையும் பார்த்தனே. மூக்கு முளையுமா கொத்து முளையுமா? அழகா இருந்துச்சு. ஏன்டாண்டி சொல்லிட்டாளே. ஏய் எனக்கு பிடிக்கல மாமி. ஏன்? எனக்கு சின்ன பொண்ணு பிடிக்கல. எனக்கு பெரிய பொண்ணு பிடிக்கல. அப்ப யாரு தான் பிடிச்சிருக்கு? முடிவு பண்ணிட்டேன். இந்த ஊர்ல மாமா அடிப்பா. மாமா வேற வெளிநாடு போயிட்டாரா? ஆமா வரத துரத்தி விட்டனே. மணி அடிக்க வேற ஆள் இல்லையா? கோயில்ல எதுக்கு சிரிக்கிறா? என்ன டைம்லைட் பண்ணி வரல. யோசிச்சேன். கோயில்ல அடிக்க மணி இல்ல. கோயில்ல மணி அடிக்க ஆள் இல்ல சொன்னாடா? மாமா வெளிநாடு போயிட்டாரா? கால் பண்ணி சொன்னாலா? கால் பண்ணி மணி அடிக்க ஆள் இல்லன்னு சொன்னாரு. அதனால முடிவு பண்ணிட்டேன். ஏய் நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் வானம் தூக்க வண்ண மாமி
மாமி. மாமி என்னடாம்பி என்னடா நெளிகிற? தூக்கம் வல்ல மாமி. தூக்கம் வரலன்னா 2 தூக்க மாத்திரை போடு. தூக்க மாத்திரை போட்டா தூக்கம் வந்துருமா? தூக்கம் வந்துடும். ஆனா எனக்கு தூக்கம் வரல. தூக்கம் வரல? அந்த மருந்து உங்ககிட்ட தான் இருக்கு. என்கிட்டயா? சரி என்ன தர சொல்றா? தூக்கம் வல்ல மாமி. அல்ல தூக்கி கொஞ்சம் எதடா தூக்கி அப்படி சொல்ற? இந்த மாமி கிட்ட பேசுற பேச்சாது சொல்றாம்பி. ஆனா உனக்கு என்ன நினைச்சுக்கிட்டு சொன்னா? இல்ல உனக்கு கொஞ்சம் கூட இந்த கூச்ச நாச்சங்கிறதே இல்ல. ஆமா அப்படின்னா ஒரு ஆம்பளை நான் ஏதாவது பேசுறேன்னா வாயை திறந்தனா தூக்க வல்ல மாமின்னு பாடிட்டேன். நீ தூக்கி காமின்னு பப்ளிக்கா சொல்ற. நான் சொல்லல, நீ சொன்ன. நான் சொன்னேன். காட்டேன், நான் தான் பாக்குறேன். பாருடாம்பி இவ்வளவு வச்சிட்டு என்ன பண்றது மாமி? நீங்க வர ரொம்ப ஓவரா போறே. ஏன் என்ன ரொம்ப டுமாச்சா போறே? என்ன போறே? மாமா தான் கொஞ்ச நேரம் போறே. நீ தான் எல்லாம் என்ன வாய் பேச பத்துறதா? நீ தான் பேச வச்சே. நான் சொன்ன நல்ல பிள்ளை என்ன பேச வச்சே. நீ தான் சொன்ன இருக்க முடியல. ஆளு முடியல பேசுறது கேக்குது பண்றீங்க. என்ன மாமா தான் கோயில இருந்தவள பார்த்தா மணி அடிக்கிற வேலை பார்த்தாரா? ஆமா. மடி உடைஞ்சு போச்சுன்னா அவர் வெளிநாடு போயிட்டாரா? ஆமா. இப்ப மணி அடிக்க ஆளுல தட்டை தூக்கி காட்டுங்க அந்த வேலைக்கு போறேன். தீவாத்மி அதுக்கு தான் தப்பா எடுத்துக்கிறேன். இல்லடா, நீங்க சின்ன பொண்ணு பிடிக்கல, எனக்கு பெரிய பொண்ணு பிடிக்கலடா. தெரியாம நீங்க மட்டும் வந்தா போதும். எதுக்குடா அம்பி? பொண்ணு பாக்க. சரிடா வரேன்டா. வரீங்களா? வரேன்டா அம்பி. போலாமா? போலாம்டா. நீங்க வந்தா போதும்மா. பாக்க நீங்க வந்தா போதும். ஜோரா ஜோரா கை தட்டி கை தட்டி கை தட்டி கை தட்டி. அப்பா என் ஜம்பளம் கட்டமட்டாயிருமான்னு நினைச்சேன். தயவு செய்து கையை தட்டி என்னை காப்பாத்தி விட்டீங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்க. எங்களுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பளித்த உண்மையாலுமே நாட்டுப்புற கலைஞர்களை என்றுமே ஆதரிக்கிறதும் அன்பு காட்டுவதும் காவல்துறை உள்ளங்கள் தான். காவல்துறை மனசு வச்சா எல்லா பகுதியிலையும் நாட்டுப்புற நிகழ்ச்சி நடக்கும். அதை விட முக்கியமா அந்த பாயிண்ட கொஞ்சம் குறண்டா தம்பி. எனக்கு 2 டபுளா கேட்டுக்கிட்டே இருக்கு. எக்கோ அந்த சரி திருப்பி இருக்குதா? அதை விட முக்கியமா நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாய்ப்பும் கொடுத்து அவங்களே இன்னைக்கு மண்டபடி வச்சிருக்காங்கன்னா அதை விட சிறப்பு வேற எங்கேயும் இல்லை. எங்களுடைய நமது பகுதியின் காவல்துறை அன்பு உள்ளங்கள் அத்துணை அன்பு உள்ளங்களும் மனமார்ந்த நன்றி தெரிவிப்பது எங்களுடைய கலைக்குழு என்பதை அன்போடு தெரிவித்து இந்த அற்புதமான வாய்ப்பளித்த இன்றைய மண்டபடிதாரர்கள் நமது காவல்துறை அத்துணை அன்பு பெருமக்களுக்கும் தலை சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து இன்னும் நிறைய காட்சிகள் காணங்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அன்பு மாப்பிள்ளை இதோ உங்களுக்காக.